ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பைசியான இஞ்சி கறி பண்ண போகிறோம். இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இது ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி புளி ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இஞ்சி ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். புளி ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஈஸியாக கரைக்க முடியும், அதனால் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா 2லேருந்து 4 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சீவி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்ய ரொம்ப நேரம் இழுக்காது. ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலை எண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி துண்டுங்களை சேர்த்துக்கலாம். உங்களால் முடிஞ்சால் இன்னும் குட்டி குட்டியோன்னு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் வதக்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். ஒரு 6லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா சாட் பண்ணலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக சாட் ஆகிடும். இப்போ வெங்காயம் நல்லா சாட் ஆகிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை வடிகட்டி மூலமாக சேர்த்துடலாம். ஒரு 300 ml அளவுக்கு நான் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். எப்பயும் புளி தண்ணி சேர்க்கும்போது வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது தூசு தும்பு இருந்தால் கூட வடிகட்டி மூலயமா நின்றுடும். புளி தண்ணி சேர்த்துட்டு அந்த புளியோட வாசனை போகிற வரைக்கும் விடுங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி இந்த மாதிரி வந்துட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கொதித்து வரும். அப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் இஞ்சி கூட சேர்றப்ப இது வேறு மாதிரி டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அந்த இஞ்சியோட காட்னஸ் கூட வெல்லம் சேர்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடுங்க. இந்த மாதிரி ஓரளவுக்காவது கெட்டியமாக வரணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்மளோட சுவையான இஞ்சி புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதற்கு தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. சுவையான இஞ்சி புளி ஊறுகாய்னு சொல்லலாம். இதை நீங்கள் கிரேவியாக கூட சப்பாத்தி, இட்லி, தோசை இல்லை சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க.
1 மாதம் ஆனால் கூட இது கெடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.